ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான முருங்கக்காய் மாங்காய் கத்திரிக்காய் சாம்பார் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. 150 கிராம் பருப்பு எடுத்துருக்கேன், ஒரு வெங்காயம், 2 தக்காளி, வெந்தயம் வந்து ஒரு 1/2 ஸ்பூனு, 10 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் வந்து சீரகம், பெருங்காயம், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க. 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா வச்சு அந்த தண்ணி மட்டும் தனியாக இருத்துருங்க. ஒரு கரண்டி வச்சு அந்த பருப்பை வந்து கடைஞ்சிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு அப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, உப்பு இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தே நீங்கள் வதக்கிடுங்க. தனித்தனியாக வதக்காதீங்க. முருங்கக்காய், கத்திரிக்காய் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வதங்கின பிறகு நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நீங்கள் வந்து வதக்காதீங்க. அப்படியே நம்ம வந்து தண்ணி எடுத்து வச்சாலும் அந்த தண்ணி எடுத்து ஊற்றிட்டு அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம், ஸ்லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம். மாங்காய் போட்டு ஒரு கொட்டை புளி கரைச்சி ஊற்றிட்டு